இந்தியாவின் எதிர்காலத்தில் எண்ணற்ற நவீன தொழிற்சாலைகளும் சேவை மையங்களும் உருவெடுக்கும் வேகத்தில் விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாடு என்பதும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. அத்தகைய விவசாயிகளின் சிறப்பான வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டு தொடர்ந்து ஒளிபரப்பாகி வரும் ஒரு துளியில் 1000 பயிர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் மாவட்டங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வலம் வரப்போவது தர்மபுரி மாவட்டம். ஒரு துளியில் 1000 பயிர்கள். தர்மபுரி மாவட்டம் பழங்காலத்தில் இம்மாவட்டத்தின் தலைநகரமான தர்மபுரியை தகடூர் என்றே அழைப்பார்கள். தகடூர் என்பது இப்பகுதியில் கிடைத்த இரும்பு தாதுவின் வளத்தை உணர்த்தும் பெயராக கொள்ளலாம். அதுபோல மூவேந்தர்களுக்கு இணையாக வரலாற்றில் போற்றப்படும் மன்னனான அதியமான் ஆண்ட மண்ணும் தகடூரை தலைமையமாக கொண்டதே. தர்மபுரி என்றாலே நினைவுக்கு வருவது காவிரி நதியின் நுழைவாயில் ஒகேனக்கல், அதன் முக்கிய சுற்றுலாத்தலம். காவிரி காலெடுத்து வைக்கும் முக்கிய நிலப்பரப்பை கொண்டிருக்கும் தர்மபுரி மாவட்டம் 1965 சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டதே. பின்னர் இதிலிருந்து கிருஷ்ணகிரி தனியாக பிரிக்கப்பட்டது. இம்மாவட்டத்தின் அடிப்படை தொழில்களான விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு ஆகிய தொழில்கள் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் எவ்வாறு பயனடைகிறது என்பதை இன்றைய நிகழ்வில் பார்த்திடுவோம். வேளாண் துறை இணை இயக்குனர் திருமதி சுசீலா அவர்கள் விளக்குகையில், இதில் முதன்மையாக நம்ம சொல்ல போனோம் என்றால் நீர் மேலாண்மை செய்வதற்காக PMKSY என்ற சிறப்பு திட்டம் நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வேளாண்மை துறையின் மூலமாகவும் தோட்டக்கலை துறையின் மூலமாகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த PMKSY என்ற திட்டத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன அமைப்பு முறைகளை நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த மானிய திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மொரப்பூர் வட்டார வேளாண் துறை உதவி இயக்குனர் சி. மோகன் அவர்கள் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் பயன்பெற்று வரும் விவசாயிகளின் நிலை குறித்து நம்மோடு பகிரும் பொழுது, பயனாளி விவசாயி ரூபாய் 80,000 முழு மானியம் பெற்றிருக்கிறாரு. இந்த மோர் கிராப் பர் டிராப் என்ற நம்மளுடைய தாரக மந்திரத்தின் காரணமாக ஒரு சொட்டு நீரை கொண்டு அதிக அளவு பயிர் விளைச்சலை பெருக்க வேண்டும் என்பதற்காகவோ நாம் இந்த திட்டத்தை முழு மானியத்தில் தமிழக அரசு நிறைவேற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கு, மத்திய அரசின் துணையோட. ஆகவே பார்த்திங்கன்னா இந்த வட்டாரத்தில் நாம் இந்த கிராமத்தில் மட்டும் 20 பேருக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம மொத்தம் மொரப்பூர் வட்டாரத்தில் சுமார் 350 பேருக்கு 300 ஹெக்டர் பரப்பளவில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம வேளாண்மை துறை மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். இதன் மூலமாக குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக பயிரை விளைவித்து நிலத்தடி நீரை நம்ம இவ்வளோ நாள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்ததை குறைவாக பயன்படுத்தி நீண்ட நாட்களுக்கு இதை பயனுள்ள வகையில் இருக்கும்படியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ குச்சி போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு ஏக்கர் பாயிற நீரில் 3 ஏக்கர் பாய்க்கலாம். அந்தளவுக்கு இதில் நல்லா பெனிஃபிட் இருக்குது. இது போட்ட பிறகு நல்லா செடியும் நல்லா வருது. ரெண்டாவது களை குறையுது, ஆட்கள் பற்றாக்குறையை இதில் சமாளிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், உரம் நம்ம தனியாக இது பண்ண தேவையில்ல, டைரெக்டாக கொடுக்குறதுனால நல்லா மகசூல் நல்லா இருக்குது. பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் 100% மானியம் பெற்ற விவசாயி தன் தக்காளி சாகுபடி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நமக்கு பகிரும் பொழுது, வேளாண்மை விரிவாக்க மையத்தில்
போயிட்டு அணுகி பயிற்சி பெற்று குழித்தட்டு நாற்றங்கால் முறையில் விவசாயம் செஞ்சு வருகிறேன். இது நார்மலாக செய்கிற விவசாயத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 மடங்கு மகசூல் அதிகமாக வருது. வேளாண்மை இயக்கத்தில் வந்து சொட்டு நீர் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா பண்ணியிருந்தேங்க. இப்போ வேளாண் ஆளுங்கப்படி இந்த ஆத்மா திட்டத்தில் வந்து எங்களுக்கு 100% மானியத்தில் அப்போ அமைச்சு கொடுத்தாங்க ஒரு 2-3 ஏக்கராக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 ஏக்கரா போட்டது வந்து இப்போ 2 ஏக்கரா 2.5 ஏக்கரா சாகுபடி பண்ணி வருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணியும் சேமிப்பாயிடுச்சு. வேலை கொஞ்சம் ஆட்களுக்கு பற்றாக்குறையதுனால கொஞ்சம் மகசூலும் கூட வந்து 1 மடங்கு 2 மடங்கு மகசூல் அதிகமாகி வருது. அதனால் அந்த இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதாவது தேசிய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம் அதன் கீழ் வந்து வேளாண்மை தொழில்நுட்ப முகமை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை வந்து சுருக்கமாக அட்மா, அதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்மா ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேளாண் துறையில் வந்து தொழில்நுட்ப அலுவலர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா வகையானது எல்லா துறைகளையும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, மீன்வளத்துறை, செரிகல்ச்சர் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக இந்த அட்மாவின் மூலமாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. இந்த அட்மா திட்டத்தினுடைய தலைவர் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அறிவுரையின்படி இங்கே வந்து எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தர்மபுரி மாவட்டத்தின் முக்கிய தொழில்களில் பட்டுப்பூச்சி வளர்த்து பட்டு உற்பத்தி செய்யும் தொழிலும் உண்டு. பட்டுப்பூச்சிகளை பராமரித்தல், அதற்கான இரையான மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்தல், பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்துதல் என பல்வேறு சவால்கள் உள்ள இத்தொழிலில் தர்மபுரி மாவட்ட பாலக்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குனர் பொறுப்பில் உள்ள குணசேகரன் அவர்கள் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பட்டு வளர்ச்சித் துறையின் வளர்ச்சிப் பணிகள் எவ்வாறு இயங்குகிறது என விளக்குகையில், பாலக்கோடு வட்டாரத்தில் 2016-17 ஆண்டு அட்மா திட்டத்தின் கீழே பட்டு வளர்ப்பு துறை பற்றி ஒரு பயிற்சி நடந்தது. பண்ணைப்பள்ளி, இந்த பண்ணைப்பள்ளியில் 25 விவசாயிகள் பயன்பெற்றார்கள். அந்த பண்ணைப்பள்ளி 6 வகுப்புகள் நடந்தது. அந்த 6 வகுப்புலையும் வந்து மண் பரிசோதனை செய்வது எப்படி, மண் பரிசோதனை செய்வதிலிருந்து அதுக்கப்புறம் வந்து நிலம் தயாரிப்பு, என்ன வகையான இது நடவு எப்படி செய்யணும், அப்புறம் பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி முழுமையான பயிற்சி, அதை சந்தைப்படுத்தல் போன்றவற்றை அனைத்து பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு வழங்குது. இது பட்டு வளர்ச்சித் துறை விதமாக நாங்கள் செஞ்சோம். இதனால் வந்து இங்கே பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இதுக்கு முன்னாடி வந்து வெண்பட்டுக்கூடு வளர்த்துட்டு இருந்தாங்க. தற்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் பட்டு வளர்த்துருந்தாங்க. தற்போது வெண்பட்டுக்கூடு வளர்த்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து விவசாயிகள் கூடுதல் லாபம் பெற்று நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பட்டு விவசாயி சோமலிங்கம் அவர்கள் தன் அனுபவத்தை சொல்கிறார். நான் பல்வேறு பயிற்சி மூலமாக பயிர்களுக்கு பட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்தேன். ஆனால் நான் சில வருடமாக மஞ்சக்கூடு பட்டு வளர்த்து வந்தேன். எனக்கு மஞ்சக்கூடில் வந்து குறைந்தபட்ச லாபமே கிடைத்தது. அதன் பிறகு பட்டுத்துறை ஆபீஸில் இருந்து சில அதிகாரிகள் வந்து எனக்கு வெண்பட்டு புழு வளருங்கள், நல்ல லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள். அதன் பேரில் நான் வெண்பட்டு புழு 100 முட்டை வாங்கி வந்தேன். 100 முட்டைக்கு 95 கிலோ வரை லாபம் கிடைத்தது. 95 கிலோ எடுத்து அது 560-550 வரை விலை போனது. நான் தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடிக்கு கொண்டு சென்று சில மாதங்களாக விற்பனை செய்து வருகின்றேன். எனக்கு மாதம் ஒன்றுக்கு ஏக்கருக்கு 50,000 மூலம் லாபம் கிடைக்கின்றது. இது பட்டு வளர்ச்சித் துறையிலிருந்து சில அதிகாரிகள் எனக்கு பல்வேறு உயர்நிலை பொருட்கள், கருவிகள், எனக்கு களை வெட்டும் டிராக்டர், மருந்தடிக்கும் கருவிகள், மற்ற பல்வேறு கருவிகள் எனக்கு மானியமாகவும் கொடுத்தார்கள். அது ஆத்மா துறையின் மூலமாகவும் வேளாண்மை துறை சார்பாகவும் பட்டுப்பூச்சி வளர்ச்சித்துறை சார்பாகவும் நான் மிக பயனடைந்தேன். ஆத்மா திட்டத்தின் மூலம் பட்டு விவசாயம் செய்து வரும் விவசாயி திரு சின்னசாமி
பட்டு வளர்ச்சித்துறையால் அளிக்கப்பட்ட பயிற்சி குறித்து பேசும் பொழுது, இதுக்கு முன்னே வந்து நாங்கள் பழைய முறையில் வந்து பட்டு வளர்த்துட்டு இருந்தோம். அதில் அதிகம் லாபம் கிடைக்காது, ஆனால் அதிக நஷ்டம் ஆகும், ஆனால் செலவு அதிகமாகும். ஆனால் இந்த தொழில்நுட்ப மூலிமா நிறைய லாபம் பண்ணுறாங்க. ஒரு 100 முட்டை வச்சிங்கன்னா ஒரு 75-80 கிலோ எடுப்புங்க. 75 கிலோ 80 கிலோ எடுப்பாங்க. அது வருமானம் ஒரு 40,000 45,000 இவ்வளோ கிடைக்கும். இந்த தொழில்நுட்பத்தினால எங்களுக்கு எவ்வளோ லாபம் பயன்பட்டு இருக்குதுங்க. இந்த ஆத்மா திட்டம் பயிற்சியின் மூலமாக எங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. மேலும் இந்த திட்டம் பயிற்சி எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வழங்க நாங்கள் அதன் மூலம் நாங்கள் நிறைய பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நன்றி, வணக்கம். கால்நடை வளர்ப்பு, தோட்டக்கலை, விவசாய உபகரணங்கள் குறித்து தர்மபுரி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் நிலமற்ற ஏழை பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கறவை மாடுகள் பெற்று பயனடைந்த பயனாளி. மாடு 15,000க்கு கொடுத்தாங்க, வாங்கணும். வேலை காசு கொஞ்சம் போட்டு வாங்கணும். வேளாந்துறையிலும் மாடு கொடுத்தாங்க. வேளாண்மை துறை மூலிமா PMKSY மூலிமா எங்கள் மாடு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்க, லோன் கொடுத்தாங்க 15,000. நான் ஒரு 10,000 கூட போட்டு வாங்கி என் வாழ்வாதாரத்தை போய்க்கணும். நல்ல ஸ்கீம் ஆக்குது. நல்லா நன்றி. நல்ல திட்டம் இது. நல்ல பால் கறந்து ஊற்றி நல்ல சௌகரியமாக இருக்குது. வேளாண்மை துறையில் நீர்வடி பகுதியிலிருந்து எங்களுக்கு 15,000 ரூபா அந்த கன்றுக்குட்டிக்கு. இது கூட இன்னும் 2,000 ரூபா கூட போட்டு 17,000 ரூபாய்க்கு இந்த கன்றுக்குட்டி வாங்கி இப்போ நாங்கள் வளர்க்குறோம். இது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நன்றிங்கய்யா, இந்த வேளாண்மை துறை எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு. நிலமற்ற ஏழை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் அரூர் தாலுகாவில் வாழும் பயனாளி. நான் ஒரு விவசாயிங்க. இந்த நீர்வடி பகுதி பண்ணை சார்ந்த தொழில்நுட்ப திட்டத்தில் எனக்கு கவர்மெண்ட்டில் மஞ்சள் கொப்பரை வைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கொப்பரையினால் எனக்கு லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியில் வாடகைக்கு எடுத்துருந்தவனால இப்போ எனக்கு சொந்தமாக கவர்மெண்ட்டு கொடுத்ததுனால அதை வச்சு நான் எனக்கு சொந்தமாக வச்சு நான் வியாபாரத்துக்கும் என்னுடைய தொண்ட உபயோகத்துக்கும் நான் செஞ்சு உற்பத்தி பண்ணிக்கோங்க. அதை எனக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. மேற்கொண்டு இன்னும் இன்னும் இருக்கிறது அக்கம் பக்கங்கள் இதை கொடுத்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக விதைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. வேளாண் துறையிலேருந்து எங்களுக்கு மானியத்தில் மஞ்சள் கொப்பரை வழங்கியிருக்காங்க. இதனால் மற்றவங்களுக்கு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயன்பெற மாதிரி நாங்கள் கொடுப்போம். அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். விவசாயத்துறைக்கு இது ஒரு நன்மை செய்கிற மாதிரி எங்களுக்கு வழங்குறாங்க. பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் மானிய விலையில் விசை தெளிப்பான் பெற்று பயனடைந்த பயனாளி. ஐயா வணக்கம், என் பேர் நந்தினி. நாங்கள் கொளமுட்டி கிராமத்தில் வசித்து வரோம். எங்களுக்கு சொந்தமாக 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் குச்சி, மஞ்சள், கரும்பு போன்ற பயிர்கள் பயிரிட்டு வரோம். ஊரில் போதுமான அளவு விசை தெளிப்பான் இல்லாததுனால உரிய காலத்தில் மருந்து அடித்து பயிர்களை காப்பாற்ற முடியாமல் இருந்தது. அதனால் வேளாண் துறை மூலமாக PMKSY திட்டத்தின் மூலமாக 80% மானியத்தில் விசை தெளிப்பான் கொடுத்துருக்கிறதுனால இனிமேல் உரிய காலத்தில் பயிருக்கு மருந்து அடித்து அதிக மகசூலை கொண்டு வர முடியும்னு நம்புகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. விவசாய நிலத்தில் தக்காளி, கத்திரி, கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் சார். அதுக்கு பார்த்திங்கன்னா சரியான முறையில் எங்கள் ஊரில் இந்த விசை தெளிப்பான்லாம் கிடைக்காது. இப்போ இந்த வேளாண்மை துறையில் சார்பாக இந்த PMSKY திட்டத்தின் கீழ் விசை தெளிப்பான் 80% மானியத்தில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாங்கள் சிறப்பாக விவசாயம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் மகசூலும் அதிக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். இந்த சுய உதவி குழுக்களுக்கும் சுழல் நிதி வழங்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நீர்வடி பகுதி முகமையின் மூலமாக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். இது உண்மையிலே எல்லா விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. தர்மபுரி மாவட்ட வேளாண் துறையின் கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் மீனலோச்சனி அவர்கள் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் பயனாக ஆத்மா திட்டத்தின் கீழ் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசுகையில்,
இங்கே வந்து ஆத்மா திட்டத்தின் மூலம் நல்லாம்பட்டி கிராமத்தில் இந்த பதன பசுந்தீவனம், அதாவது பச்சை பில்லை வந்து ஊறுகாய் பில்லாக மாற்றுறது. ஏன்னா மழை காலத்தில் அதிகப்படியான பசுந்தீவனம் வளரும். பட் பசுந்தீவனம் போடும்போது தான் மாடுகளுடைய உடல் ஆரோக்கியமும் பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும். இதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வந்து அதிகபட்சமாக விளையக்கூடிய பசுந்தீவனத்தை வந்து அந்த டைம்லேயே யூஸ் பண்ண முடியாதனால வெயிலில் காய வச்சு உலர் தீவனமாக போடுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பதன பசுந்தீவனம் அப்படிங்கிற முறையில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்களில் சோளத்தட்டு, கோஃபோரு, எல்லா விதமான பசுந்தீவனங்களையும் இதுக்கு உபயோகப்படுத்தலாம். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி அது கூட உப்பு, அதாவது ஒரு 100 கிலோ பசுந்தீவனம் அப்படின்னா 4 கிலோ வெல்லம், 2 கிலோ உப்பு, ஒரு 100 கிராம் யூரியா, இந்த கணக்கில் நம்ம வந்து அடுக்கடுக்காக இங்கே இருக்கக்கூடிய பதன பசுந்தீவனம் பையாக இருக்கலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் பைகள் ஏதாவது காற்று புகாத வண்ணம், இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது தண்ணி தொட்டிகள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது, இல்லைன்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மேட்டுப்பாங்கான இடத்துல ஒரு ஆழமாக ஒரு குழி நோண்டி அந்த குழியை வந்து சுற்றியும் சாணம் போட்டு மெழுகிட்டு அதை கூட இந்த பதன பசுந்தீவனம் இது பண்ணுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு அடுக்காக பதன பசுந்தீவனம், அடுத்தது இந்த வெல்லம், அதாவது இந்த வெள்ளத்தை வந்து இந்த 4 கிலோ வெள்ளத்தை வந்து ஒரு 1 லிட்டர் டு 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட இந்த யூரியாவையும் கரைச்சிக்கிட்டு இதை தெளித்து காற்று புகாத வண்ணம் அமுத்தி நல்லா நெருக்க அமுத்தி விட்டுட்டு அந்த பைக்குள்ளே பிறகு உப்பும் தெளித்து இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இவங்க 21 நாள் கழித்து இதை மாடுகளுக்கு உபயோகப்படுத்தலாம். அதை விட வந்து வறட்சி காலங்களில், அதாவது பசுந்தீவனமே கிடைக்காத காலங்களில் வந்து இந்த பசுந்தீவனத்தை வந்து இவங்க எடுத்து மாடுகளுக்கு போட்டாங்க அப்படின்னா பசுந்தீவனத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே இருக்கும். ஸோ இது ஆத்மா திட்ட பண்ணை மகளிருக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியும் செஞ்சோம். ஸோ அதையும் மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆத்மா திட்டத்தின் மூலம் வேளாண்மை அம்மா பண்ணை மகளிர் குழு அமைத்துள்ளோம். இதில் 20 பயனாளிகள் உள்ளோம். இந்த திட்டத்தின் பயன்களாக நிலக்கடலை, துவரை நாற்று நடவு மற்றும் பருத்தி செயல் விளக்க முறைகளை அறிந்துள்ளோம். அதன் மூலமாக நிறைய மானியங்களும் பெற்றுள்ளோம். 2500 துவரைக்கும், பருத்திக்கு 1000, கடலைக்கு 2500 மானியமாக பெற்றுள்ளோம். அது மட்டும் அல்லாமல் சொட்டு நீர் பாசனம் மூலமாக நாங்கள் 20 பயனாளிகளும் பயனடைந்துள்ளோம். மாவட்ட நீர்வடி மேலாண்மை முகமை என்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த முகமையின் மூலமாக நீர்வடி பகுதிகள் வந்து சேட்டலைட் மூலமாக, அதாவது கோள்கள் மூலமாக கண்டறியப்பட்டு 12 நீர்வடி பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து நீர் வளத்தையும் நில வளத்தையும் வந்து பேணி காக்க வேண்டும் என்பது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தருமபுரி மாவட்ட வேளாண் துறை துணை இயக்குனர் ஏ செல்வராஜ் அவர்கள் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு முகமையின் பயன்பாடு குறித்தும் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் மூலம் நீர்நிலை பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றம் குறித்தும் பேசுகையில், முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நிலையான வேளாண்மை வந்து மிகவும் முக்கியம். அந்த நிலையான வேளாண்மை வந்து நல்ல நிலவளமும் நீர் வளமும் தான் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும். அந்த நிலவளமும் நீர் வளமும் வந்து மிகவும் பாதுகாப்பது வந்து நமது கடமையாகும். இந்த நீர் வளத்தையும் நில வளத்தையும் வந்து நாம் வந்து பருவநிலை மாற்றத்தாலையும் மழைகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் பெய்யாதனாலையும் குறைஞ்சி போய் சாகுபடி பரப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது. அதுதான் வந்து இப்போ வந்து விவசாயத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான பிரச்சனைங்க. அந்த சாகுபடி பரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து நாம் வந்து நிலத்தடி நீரை வந்து மேலே கொண்டு வரணும். கீழே போன நிலத்தடி நீரை வந்து மேலே கொண்டு வர்றது மிகவும் அவசியம். அந்த நிலத்தடி நீரை மேலே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தில் வந்து மத்திய அரசுலேருந்து 60%, மாநில அரசுலேருந்து 40% வந்து நிதி கொடுத்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வரோம். தடுப்பணைகளால் பயனடைந்த விவசாயி நடராஜன் அவர்கள் பேசுகையில், எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் 6 வரியாக. அதே இப்போ செக் டேம் கட்டி கொடுத்த பின்னாடி கொஞ்சம் பரவாயில்ல, மழைநீர் சேமிப்பு பரவாயில்ல, கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டைமுக்கு இப்போ 2 டைம் பண்ணிகிட்ருக்கோம். மழை இல்லாத காரணத்தினால தான் இப்போ கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. மீதெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு. வாச்சாத்தி கிராமத்தில்
பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் தடுப்பணையால் பயனடைந்து வரும் விவசாயி வெங்கடாச்சலம் அவர்கள் பேசுகையில், 8 ஏக்கரை நிலத்தில் 5 ஏக்கரை மட்டும்தான் என்னால் கிணத்துல அப்போ தண்ணி இருந்தது பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு பங்கு தான் எடுத்திருந்தேன். இப்போ என்னன்னா நாங்களாம் அந்த ஓடையை பிடிச்சி ஒவ்வொரு ஷெட் டேமாக போட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி நிறைச்சி பக்கத்தில் போர் போட்டு அந்த இடத்துல இப்போ நான் லேண்ட் லெவலிங் நிறவி கல்வரப்பும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட் லெவலிங் நிறைங்கிறதுனால கரும்பு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பாக்குத்தோப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன். 1 மடங்கு 2 மடங்காக இப்போ வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த அதிகாரி பார்த்து எங்களுக்கு எல்லாம் ஷெட் டேம் கட்டினதுனால இப்போ தண்ணி நிறைய நெறிஞ்சு இப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதிகமாக வந்துட்டு இருக்குது. மகசூலும் ரொம்ப இதாக இருக்குது. பண்ணை குட்டையால் பயன்பெற்ற திருமதி பார்வதி அவர்கள் பகிர்கையில், எங்களுக்கு ஒரு 12 ஏக்கரா நிலம் இருக்குதுங்க. இந்த பண்ணைக்குட்டை வெட்டிருந்தாலே ஒரு 10-15 கிணறுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. தண்ணி வந்துச்சுன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற கிணறுங்க எல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இந்த பண்ணைக்குட்டை வெட்டி தந்துருக்குறாங்க எங்களுக்கு. பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்ற கசிவு நீர் குட்டைகளால் நீர்நிலை மற்றும் நிலத்தடி நீர்நிலை உயர்ந்தது பற்றி, இதனால் எங்களுக்கு தண்ணி வரும்போது மழை காலத்தில் ஒரு 3 அடி 4 அடிக்கு தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே எங்களுக்கு பக்கத்தில் கிணறு போர்வெல்லாம் இருக்குங்க. இதில் தண்ணி இல்லாததுனால இப்போ இந்த குட்டை வெட்டின பின்னாடி எங்களுக்கு அப்போ ஒரு 600 அடிக்கு கூட தண்ணி இல்லாத இருந்துச்சுங்க. இப்போ இந்த குட்டை வெட்டின பின்னாடி ஒரு 400 அடியில் இருந்தெல்லாம் தண்ணி வருதுங்க. ஒரு 95,000 இன்னும் அமௌண்ட்டுனாங்க. எனக்கு சப்சிடி 90% கொடுத்தாங்க. நான் ஒரு 3000 தான் கட்டினேன். இப்படி இந்த குட்டை வெட்டினதுனால என்னுடைய கிணறுக்கு இன்னும் இந்த பக்கத்தில் இருக்க கிணறுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இருக்கும். இப்போ மழை இல்லாததுனால தண்ணி இல்லை. தண்ணி வந்தால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிணறுக்குமே நல்ல தண்ணி வளம் நீர் வளம் கிடைக்கும். அதில் விவசாயத்துக்கு ஒரு போகம் முன்ன செஞ்சது இப்போ 2 போகம் செய்யலாம் என்பதை தெரிவித்துள்ளேன். நம்முடைய தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே 8 வட்டாரங்கள் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இதில் நம்முடைய தருமபுரி மாவட்டம் 853 mm சராசரி மழை அளவினை பெற்றிருக்கின்றது. இந்த மழையளவு சராசரியாக நம்ம மழையளவு கிடைக்கும் பொழுது நம் நெல் பயிர் வகைகள் சிறுதானியங்களை அதிக அளவு பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை துறை மிகுந்த சிறப்பான முறையில் நம்முடைய அலுவலர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது விவசாயிகள் எல்லா திட்டங்களும் விவசாயிகளை சென்றடைவதற்கு அல்லும் பகலும் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவ்வாறு விவசாயம், நீர் மேலாண்மை உள்ளிட்ட இதர வேளாண் சார்பு தொழில்களும் பாரத பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. நீரின்றி அமையாது உலகு. ஒவ்வொரு துளி நீரிலும் இந்த உலகத்தினை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை இந்த திட்டமும் இதனை செயல்படுத்தி கொண்டு வரும் வேளாண் பெருமக்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர். இதன் வழி பார்வையாளர் நமக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் நம்பிக்கையும் விழிப்புணர்வும் பிறந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் ஒரு ஒப்பற்ற மாவட்டத்தோடும் அதன் செயல்பாடுகளோடும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நீர்வளம் காப்போம், தண்ணீரை வளைவோம். நன்றி, வணக்கம்.